ஷேர் ஸ்கிரீன் மட்டும் கொஞ்சம் எனேபிள் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணி சார் பண்றேன். அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 90 சென்ஸ் ட்ரெயின்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணையப்பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், அதுல இருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிவுரை வழங்க லட்சுமிநாதன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய உற்சாகமான நற்புலரி காலை வணக்கங்கள் நண்பர்கள். இந்த அதிகாலை பொழுதில் இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்புணர்வு கொண்ட நண்பர்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை உற்சாகமாகவும் அறிவுபூர்வமாகவும் உத்வேகமாகவும் நடத்தி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கு இணைந்திருக்கின்றோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகள் நம்முடன் இணைந்து அவர்களுக்கு விஷயங்களை, அவர்களுடைய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து வருகின்றார். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நபர் நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நம்மளுடைய மாதம் தோறும் நம்முடைய தளத்தில் அவருடைய பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இவருடைய கல்வி தகுதி பிஇ, MBA, HR. ஒரு சிறந்த ஒரு பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சிறுவயது முதலே அதில் தனித்துவமாக பயிற்சி பெற்று வருகின்றார். ஒரு முன்னணி தனியார் வங்கியில் பணியாற்றி வரும் அவர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் என்கிற அளவில் பணியாற்றி வரும் அவர், தனக்கே உரிய அந்த தனித்துவமான பயிற்சி வழங்கும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு தன்முனைப்பு மற்றும் பொருளாதார ரீதியான பயிற்சிகளை வழங்கி வருகின்றார். JCI நாகர்கோயில் கிளை இயக்கத்தின் உறுப்பினராக இருந்து செயல்பட்டு வரும் அவர், தான் பணியாற்றி வரும் வங்கித்துறை சம்பந்தப்பட்ட பொருளாதார அறிவை, விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக பல்வேறு கிராமப்புற மக்களுக்கு பொருளாதார வங்கியியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை பரப்பி வருகிறார். அவர்களுக்கு பயிற்சி ஊட்டி வருகிறார். அவர்களை தன்முனைப்புடன் அவர்களை அதற்கான அறிவை, பட்டறிவை வளர்த்து வருகின்றார். இன்றும் கூட சமீபத்தில் பஞ்சு குருகுலம் என்கிறக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பில் ட்ரெயினர் சர்டிபிகேஷன் ஒர்க் ஷாப்பில் பங்கெடுத்துக் கொண்டு பட்டய படிப்பை பெற்றிருக்கிறார், பட்டய சான்றிதழை பெற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஆளுமைகளை கொண்ட நண்பர் ஆண்டனி ராஜன். ஆம், அவர் பெயர் ஆண்டனி ராஜன். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. வாருங்கள் மிஸ்டர் ஆண்டனி ராஜன், தங்களுடைய பயிற்சியை தருக. நாங்கள் அனைவரும் பார்த்து, கேட்டு, கண்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவான லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ், அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2-3 சாங்ஸ், எனக்கு பிடிச்ச சாங்ஸ் பத்தி பேச இருக்கிறோம். சமீப காலத்துல ஏராளமான திரைப்படங்கள் வந்திருக்கும், நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல கிட்டத்தட்ட பெரும்பாலான திரைப்படங்கள் வன்முறை சார்ந்து இருப்பதாக எனக்கு தோன்றுது. ஒரு ஹிந்து தமிழ்ல கூட ஒரு ஆர்டிகிள் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பு படித்திருந்தேன். அதுல திரைப்படங்களுடைய அந்த போக்கு மாறி வருகிறதா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுல இப்ப உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல ஏராளமான திரைப்படங்கள் ஒரு யதார்த்தமான நிகழ்விலிருந்து சற்று மாறி வன்முறை சார்ந்ததாக எடுக்கப்படுது. இந்த வன்முறை சார்ந்ததா எடுக்கப்படுகிற படங்கள்ல முன்னணி நட்சத்திரங்களும் பல பேர் நடிக்கிறார்கள். அந்த படங்களும் தொடர்ந்து வெற்றி படங்களாக மாறுது. அப்போ மக்களுடைய மனங்களிலும் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத அந்த திரைப்படங்கள் உணர்த்துதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு அதை நிறைவு செய்திருந்தாங்க. பொதுவா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் பிலிம்ஸ் தான். கொஞ்சம் சாஃப்டா யதார்த்தமான வாழ்க்கை ஓட்டத்தில் உள்ள திரைப்படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான அந்த வாழ்க்கை ஓட்டத்துல வந்த திரைப்படம் தான்
டாடா. இந்த வருடம் 2023 பிப்ரவரி 10 அன்று ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இந்த அ பாட்டு அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து உண்மையிலேயே ஒரு அம் நம்மள எப்பவுமே எதார்த்த வாழ்வில கூட்டி போகக்கூடிய ஒரு திரைப்படம். அ ஒரு கா ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவனும், மாணவியும் காதல் வருது. அப்போ அந்த காதலின் விளைவாக அவள் ஒரு குழந்தையை சுமக்கிறாள். அப்போ இந்த காதலன் கிட்ட அவ சொல்றா, இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த காதலன் சொல்றான், அத கலைச்சிடலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றா, இல்ல அது மிகப்பெரிய பாவம். நான் அத ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்போ தொடர்ந்து அவர்களுக்கு இடையில நடந்த அந்த உரையாடலின் விளைவாக, அவர்கள் தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியேறி காவல் நிலையத்துல தஞ்சம் புகுறாங்க. காவல் நிலையத்துல நடந்த மிகப்பெரிய ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம், தாங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முடிவ எடுக்குறாங்க. சேர்ந்து வாழவும் செய்றாங்க. காதலிக்காக காதலனும், காதலனுக்காக காதலியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக காட்டப்படுது. அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது, அவர்களுக்குள்ள நடைபெறுகிற ஒரு சின்ன பிரச்சனைகள காட்டுறாங்க. அப்போ சின்ன ஊழல்கள் தொடர்ந்து உருவாகிக் கொண்டே இருக்குது. அப்போ அந்த ஊழல்கள் வளர்ந்து வர்ற மாதிரி, அந்த குழந்தையும் வளர்ந்து வருது. அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும்போது, காதலன் ஒரு வேலைக்கு போயி சம்பாதிச்சுட்டு வர்றாரு. அந்த வேலையினுடைய அழுத்தம் காரணமாகவும், இவர்கள் நடுவில் நடக்கக்கூடிய ஊழலின் காரணமாகவும், இவர்களுடைய ஃபோன அந்த காதலன் எடுக்க மாட்டாரு. காதலியோட ஃபோன. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் அந்த காதலிக்கு பிரசவ வலி ஏற்படுது. அவள் வலியில துடித்துக் கொண்டிருக்கும்போது, அவ இவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இவரு ஃபோன் எடுக்கல. அந்த கோபத்துல இவனை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிற முடிவ அந்த பெண் எடுக்கிறா. அந்த கதையோட்டத்துல தான் அந்த திரைப்படம் ஒட்டுமொத்தமாக அமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அ இதனுடைய ஒரு 3 பாடல் வரிகள உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அ அந்த பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு என்னுடைய குரல் வளம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு அந்த பாடல நான் இப்ப ஷேர் பண்ணி காட்டுறேன். வாய்ஸ் வரல ஆண்டனி. வாய்ஸ் வரலையா சார்? ஆமா. வாய்ஸ் இல்லாம வெறும் வீடியோ மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஆடியோ கனெக்ட் பட் பண்ணுங்க. அதுக்கான அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆடியோ கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு கேக்குது. அதனால தான் கேட்டேன். அது உங்களுக்கு கேட்கும். ஏன்னா நீங்க தான் இது பண்றீங்க. அது ஷேரிங்ல அங்க மிக்ஸ் ஆகல. இல்ல இது ஆயிடுச்சு. ப்ரீஸ் ஆயிடுச்சு. மூவ்மெண்ட் இல்ல. இல்ல வாய்ஸ் இல்ல. வாய்ஸ் இல்ல சார்? வாய்ஸும் இல்ல. இதுவும் ஸ்லோவா இருக்கு. மூவ்மெண்ட் இல்லைங்க. ஃப்ரேம் மூவ்மெண்ட் இல்ல. அப்படியே இதை ப்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி மூவ் ஆகுது. ஆடியோ இஸ் மிஸ்ஸிங். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். பாட்டம் லெஃப்ட்ல பாருங்க. பாட்டம் ஓகே. லெஃப்ட்ல வந்து ஒரு இது இருக்கு பாருங்க. ஒரு சவுண்டுக்கு ஒன்று இருக்கும் பாருங்க. அதை டச் பண்ணி பாருங்க. செலக்ட் ஸ்பீக்கரா சார்?
ஆடியோ செட்டிங்ஸா? எஸ் எஸ் எஸ். இந்த ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, ஸ்பீக்கரை டச் பண்ணி அதுல வால்யூமை ஃபுல்லா வைக்க பாருங்க. இப்போ வருதா சார்? வர ஆரம்பிக்குது, ஆனா கண்டினியூஸா வரல. பிரேம் வந்து ஸ்டக் ஆகி மூவ் ஆகுது. வாய்ஸ் இல்லைங்க, சுத்தமா ஆடியோ இல்ல. அதுக்கு காரணம் வந்து உங்கள்ட்ட நெட்வொர்க் கம்மியா இருக்கலாம். நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கலாம் உங்க சைடுல. இப்ப கேக்குதா? வருது போகுது. பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பிகினிங்ல சாங் அப்படியே ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட். இல்ல இன்னும் பின்னாடி. ஆண்டனி சார், பெட்டர் நீங்க அதை ஒரேட் பண்ணிடுங்க. அதை ப்ளே ஓகே பண்றது அது டைம் உங்களுக்கு ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது கேட்கல, ஆடியோ வரல. அதுக்கு செட்டிங்ஸ் நீங்க மாத்தணும். சரிங்களா? ஓகே நீங்க ஓகே பெட்டர் ஓகே வந்து சார். ஒரேட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒரு விதமா பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய நெருக்கடி காரணமாக அந்த தாய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய விட்டுட்டு போறாங்க. அப்போ ஓடி வந்து மருத்துவமனைக்கு தன்னுடைய மனைவியை பார்க்க வரக்கூடிய அந்த கணவருக்கு அந்த குழந்தை மட்டும் அங்க இருக்கும். அந்த தாய் அங்க இருப்பது இல்ல. அப்போ இவரு அந்த அதிர்ச்சியில அந்த தன்னுடைய மனைவிய தேடி போவார். தேடி தேடி பார்ப்பாரு, கிடைக்காது. அப்போ இப்போதைக்கு இவரு கையில ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த குழந்தைய இவரு தான் இப்போதைக்கு வளர்க்கணும். சோ என்ன பண்றாரு அப்படின்னா, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு 2 நாள் சுத்திட்டே இருப்பாரு. அப்போ இவருக்கு திடீர்னு தோணும், இந்த குழந்தைய வளர்க்க வேண்டாம், ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு குடுத்துறலாம் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தையை கொண்டு குடுக்கலாம் அப்படின்னு போயிருவாரு. குடுக்கவும் செய்திருவாரு. ஆனா அவருடைய மனசு ஒத்துக்காது வெளிய வந்ததும். மீண்டும் ஓடி போய் கண்கள்ல கண்ணீரோடு, "வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வா வா என் மகனே, தந்தை என பதவி கொடு" அப்படின்னு சொல்லி பாடுவார். அதுல ரொம்ப அழகான ரிலிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, "சிறியவன் நான், சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் நான், பெரியவன் தான் உந்தன் கண்களிலே" அப்படின்னு பாடுவார். ரொம்ப ஒரு அருமையான சாங்கு. ஆக்சுவலா இந்த விஷயத்த எனக்கு படிக்கும்போது என்ன அப்படின்னா, எனக்கு நான் என்னுடைய குழந்தையை வளர்க்கும்போது எப்படியெல்லாம் நம்ம யோசிப்போமோ, அதே மாதிரியான ஒரு யோசனை அப்படிதான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம நெறைய நேரத்துல நம்முடைய குழந்தைகள வளர்க்கும்போது நாம நெனைப்போம், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அந்த குழந்தைகள் தான் நமக்கு பல நேரங்கள்ல பல விஷயங்கள கத்துக் குடுத்துரும். நான் என்னுடைய குழந்தை பிறந்த ஒரு புதிதுல, சுமார் ஒரு 2 மாதங்கள் ஆயிருந்தபோது, நான் நெனச்சேன், நம்ம அந்த குழந்தைக்கு நெறைய விஷயங்கள் எல்லாம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு. சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க வீட்லயே ஆள் இல்ல. அவங்க வீட்லயும் அம்மா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால, அந்த குழந்தை வந்து ஆக்சுவலா மோஸ்ட்லி வளர்க்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு ஷிஃப்ட் வச்சுக்குவோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா, வேலைக்கு போயிட்டு வந்ததும் ஒரு 12 மணி வர அந்த குழந்தைய நான் பார்க்கணும். 12 மணிக்கு அப்புறம் குழந்தை அழுதா, முழிச்சா, அதுக்கப்புறம் ஒய்ஃப் பார்க்கணும் அப்படின்னு வச்சிருந்தோம். அப்போ அந்த குழந்தை நான் நினைச்சேன், ஒருவேள நம்ம தமிழ்ல கூட ரொம்ப அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அ "பிள்ளை முழிக்கிற முழி என்ன அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும்" அப்படின்னு. அதாவது குழந்தையினுடைய கண் அசைவுல எதற்கு அப்படிங்கிறத தாய் ரொம்ப எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி. சோ நானும் நினைச்சேன், நம்ம குழந்தைய ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறதற்கு முன்னாடியே நம்மை குழந்தை உணரத் தொடங்கி விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைய நான் கையில வச்சுக்கிட்டு இருப்பேன். அழுதா ஓ சொல்லிக்கிட்டு, அந்த எப்ப நான் உட்கார போறேனோ, உட்கார்ந்த உடனே அந்த குழந்தையோட சென்ஸ் முழிச்சுக்கும். டாடி உட்கார போறாங்க, இனி உட்கார விடக்கூடாதுன்னு
கரெக்டா நான் உட்காரும் போது அந்த குழந்தை அழும். திருப்பியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தூக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பேன். இது நம்ம எல்லாருக்குமே உருவான ஒரு பழக்கம் தான். எல்லாருமே இத அனுபவிச்சிருப்போம். சில நேரங்கள்ல குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம், அந்த குழந்தைக்கு பால் குடுத்தா சரியாயிரும், பசிக்குதோ அப்படின்னு நான் நினைச்சு, வேற அந்த குப்பி பால் ஏதாவது எடுத்து சில நேரங்கள்ல குடுக்கறது உண்டு. ஆனா அதுக்கு அதெல்லாம் வேண்டாம். அது அப்படின்னு துப்பி விட்டுட்டு மீண்டும் அழுதுகிட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, நாம் அந்த குழந்தைய நினைப்போம். நாம புரிஞ்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா நாம் புரிவதற்கு முன்னாடியே நம்முடைய சென்சஸ அந்த குழந்தை உணரத் தொடங்கிடும் அப்படிங்கிறது முக்கியம். நாம அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தா, அந்த குழந்தை அதை விட நமக்கு நிறைய விஷயங்கள கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு தவழ்ந்து வரும்போது, எழுந்து நிக்க முயற்சி செய்யும்போது, அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் கீழ விழும். அ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்முடைய உள்ளுணர்வு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குழந்தை கீழ விழும்போது, உடனடியா ஓடி போய் தூக்கி விடலாமா, தூக்கி விடலாமா அப்படிங்கிற இன்டென்ஷன குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா குழந்தை அப்படிங்கிறது, அது யாருடைய உதவியையும் எதிர்பார்ப்பதில்லை. அது தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கும். 500 முறை அல்ல, 1000 முறை விழுந்தாலும் சரி, 1001வது முறை விழுந்து நிற்கும். ஆனா நான் எனக்கு அப்போ என்னதான் எனக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு. எத்தனை காரியங்கள்ல, எத்தனை விஷயங்கள்ல நான் இந்த மாதிரியாக முயற்சிகள செய்திருப்பேன். ஆனா அந்த முயற்சிகள் எனக்கு கைகூடாத போது, அந்த விஷயத்தை விட்டு எப்படி நான் வெளிய போயிருப்பேன் அப்படின்னு. ஆனா என்னுடைய குழந்தை ஒருபோதும் அத விட்டு வெளிய போகவே இல்லையே! அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு நான் அந்த குழந்தைகிட்ட கத்துக்கிட்டேன். சோ இப்போ ஆ தொடர்ந்து நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைய இந்த இதே மாதிரியான நிலை எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாருமே நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். அதே சமயத்துல இப்ப இங்கேயும் அப்படிதான். இந்த குழந்தை அ அந்த அப்பாவ வளர்க்குது. அப்பா குழந்தைய வளர்க்கிறார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இணைந்து அதாவது இந்த பிரிந்து சென்ற அ கா காதலனும், காதலியும் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பின் மீண்டும் ஒரே ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த வாய்ப்பை பெற்றபோது அந்த ஆக்சுவலா அந்த ஹீரோ வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். எனக்கு அவளோடு இனி மீண்டும் வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. இனி அவள பார்த்தா நான் எங்கேயாவது அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இந்த ஒரு இடத்துல அந்த ஹீரோயின் அவர் பார்ப்பாரு. ஆனா அந்த ஹீரோயினும் அதே ஒரு கோபத்தோட தான் இவர் மேல இருப்பாங்க. இவரையும் பார்த்து அவங்க சிரிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தும் அ இருக்க சிரிக்க மாட்டாங்க. அ அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில தான் அ ஒரு நாள் திடீர்னு அவருடைய பையன அவரு வந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரார். அந்த ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரும்போது, அந்த குழந்தை அங்க இங்கயும் விளையாடிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு இந்த அ அ தன்னுடைய அம்மாவிடம் வந்து அந்த குழந்தை கண்ணாடியில ஒளிஞ்சு நிக்கும். ஒளிஞ்சு நிக்கும்போது, அந்த குழந்தைட்ட அந்த அம்மா கேட்பாங்க. "உன்னோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த குழந்தை சொல்லும், "என்னோட பேர் ஆதித்யன்" அப்படிங்கும். "சரி, உங்க அப்பா பேர் என்ன?" அப்படிங்கும். அப்போ "என்னோட அப்பா பேர் மணிகண்டன்" அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தை. அப்போ இந்த தாய்க்கு இப்பதான் கொஞ்சம் ரியலைஸ் ஆகும். ஒருவேள நாம அ அவன் விட்டுட்டு வந்த குழந்தை இவங்க தானோ அப்படிங்கிறது அந்த தாய்க்கு ரியலைஸ் ஆகும். அது ரியலைஸ் ஆனோனே அவங்களுடைய அப்பா, அம்மாக்கு கூப்பிட்டு கேட்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ நாங்க தான் பொய் சொல்லிட்டோம். உன்னுடைய குழந்தை அங்க தான் இருந்துச்சு அப்படிங்கிற உண்மைய அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது தான் அந்த படத்துல 2வது ஒரு மிகச்சிறப்பான ஒரு பாட்டு வரும். அ "வா வா என் உயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே அன்னை என பதவி கொடு" அப்படின்னு. தாய்ப்பாசம் தாய்ப்பாலும் கொடுக்கவில்லையடா, என்ன மாறில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா, பிறவி 7ம் எடுத்தால் கூட பிரியம் இல்லை இனிமேல் வாழ அப்படின்னு அந்த படம். அதுல சித்திரை நீ, செந்தமிழ் நீ, ஆ வார்த்தைகள் இல்லை உன்னை அழைக்க, சூரியன் நீ, விண்வெளி நீ, நான் தொலைத்த ரத்தினம் நீ அப்படின்னு அந்த குழந்தைய அள்ளி அந்த தாய் கொஞ்சிக்குவாங்க. இந்த இடத்துல தான் அவர்கள் இருவரும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த குழந்தை மூலம் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதாவது இந்த குழந்தை இறந்துட்டதாக அவங்க வீட்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா, அந்த குழந்தை இறக்கவில்லை.
தன்னுடைய காதலன் பொறுப்பற்றவன் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிருப்பான். ஆனா அவன் பொறுப்பற்றவனும் இல்லை. பொறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை தனி ஆளாக 4 வயது வரை வளர்த்து காட்டியிருப்பார் கதாநாயகன். அப்போ இந்த கதாநாயகனை இனி இவனுடைய உணர்ந்தாச்சு, இனி இவனோடு நாம் இருப்பதுதான் அது முறை அப்படின்னு ஒன்றாக இணைவோம் வா அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்கோடைய லிரிக்ஸ் வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால அதை பிளே பண்ண முடியல. இப்பதான் இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சு கொள்வாங்க. அப்போ இதனால் வர உன்னை பார்த்ததும் நான் வந்து என்ன பண்ணுவேன், அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணு சொல்லியிருப்பாரு, நேருக்கு நேர் நீ என்னை பார்ப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ தயவு செய்து உன்னோடு நான் வருவேன், என் வாழ்க்கையில திரும்ப நினைக்காத அப்படின்னு. பட் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்பது வேறு. இவர்கள் இருவரும் மீண்டும் தங்களை பார்க்க தொடங்குகிறாங்க. அப்போ ஒரு அதிர்ச்சியில மீண்டு ஒரு ஒரு சின்ன பாட்டு வரும். அந்த பாட்டினுடைய வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி கரையில் கண்ணீர் கொண்டு உன்னையே சுவாசித்த காதலன் இன்று உண்மையாய் நிற்கிறேன் வேதனை கொண்டு, இவையாவும் காதல் வண்ணம் ஒரு நாளில் நீயும் நானும் ஒன்றாய் கைகோர்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பல்லவில ஒரு சலனம் வரும். இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும் அப்படின்னு. இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும், எந்தன் பெரிய உலகம் உன் விழியினில் அடங்கிடும், எந்தன் பெரிய உலகம் உன் விழியினில் அடங்கிடும் அப்படின்னு. அதாவது அந்த பாட்டை வந்து நம்மளோட யுவன் சங்கர் ராஜா தான் படிச்சிருப்பாரு. அவருடைய யூனிக் வாய்ஸ்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நான் உன் மேல எவ்வளவோ கோவத்துல இருந்தேன், உன்னை என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை அடிக்கணும்னு கூட நினைக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்த இந்த மனித பிறவிகளுமே பெண்ணினுடைய அன்பிற்கு அடங்கி போகிறவர்கள் என்பதை நான் உன்னுடைய கண்களில் கண்டு கொண்டேன். என்னுடைய உலகம் உன்னை விட ரொம்ப பெருசு, நான் ரொம்ப பெரிய ஆளு. ஆனா உன்னுடைய கண் விழிகள் இருக்கு இல்லையா, அந்த விழிகள்ல நான் அடங்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுல அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டிற்கு பின் ரொம்ப யதார்த்தமாக அவர்கள் இணைவதாக அந்த திரைப்படம் காட்டியிருக்கும். நானும் சொல்ல வந்த விஷயம் அதுதான். சமீபத்துல கூட நான் ஒரு இணையரை ஒரு வழியில சந்திச்சேன். திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஒரு குழந்தை இருந்துச்சு. அவர்களுடைய குழந்தை இருந்த போதும் அவர்களுடைய கான்வர்சேஷன், அவங்க பேசும்போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்ணை பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தாங்க. ஏறத்தாழ ஒரு 15 நிமிடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பேச்சின் போதும் அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து அவர்களுடைய கண்களை நோக்கியதாகவே இருந்துச்சு. அப்படி ஆழமாக கண்களை பார்த்து பேசும்போது இந்த மனித பிறவி மொத்தமும் பெண் அன்பினில் அடங்கி போகிற பிறவியாக தான் இருக்கிறது. இது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இந்த சாங்ஸ்ல இருந்து மொத்தம் 2 விஷயத்த கத்துக்கலாம். ஒன்று, தாய்கள் மட்டும் வேலை பார்க்க வேண்டியதில்லை, தாய்கள் தந்தைகளாகவும் மாறட்டும். தந்தைகள் மட்டும் வெளியே உள்ள வேலைகளை செய்வதற்கும் இல்லை, தந்தைகளும் தாய்மார்களாக மாறட்டும். பெண் அன்பினில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அடங்கட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையான ஒரு பாடல். நான் கொஞ்சம் ஒளிபரப்புறேன். மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் தான் உந்த கண்களிலே. உன்னை நான் அழைக்கிறேன், நீ செந்தமழே, வார்த்தைகள் இல்லை அழைக்க. சூரியன் நீ, விண்வெளி நீ, எழுக்கையில் தினம் நீ.
உருவாய் வருவாய் உலகாய் இருவாய் முருகன் மிளகாய் மனவழியாய் கருவாய் உருவாய் கட்டியாதியாக கொஞ்ச நேரம் அந்த பாட்டை நீங்க கேட்கறதுக்காக போட்டு காட்டியாச்சு. நீங்க தொடர்ந்து என் பெருமானை சரணம் அடைகிறப்பா. தேங்க்யூ சார். நல்ல ஒரு படங்கள் வந்து நல்ல ஒரு கருத்துக்களுடைய ஒரு படத்தை எடுத்து மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. எல்லாரையும் மியூட் பண்ணுங்க. ஹோஸ்ட் நீங்க அன்வான்டடா பேசுறது மியூட் பண்ணிடுங்க, இல்ல மாத்தி கொடுத்துருங்க. ஹோஸ்ட மாத்தி கொடுத்துருங்க. பெருமானை